ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈக்லிபிரியம் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வாட் இஸ் ஈக்லிபிரியம், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம், ஹெட்டரோஜினியஸ் ஈக்லிபிரியம், கேசி கேஎக்ஸ் இதை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் ஒழுங்காக புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம முதல்ல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸிங் ஈக்லிபிரியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன். ஸோ வந்து அதே ஜெனரல் ரியாக்ஷன் A plus B gives rise to C plus D. இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து முதல்ல இது ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட்ஸ், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இந்த ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஈக்லிபிரியம் ஷிஃப்ட்ஸ் டு ரெடியூஸ் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இதோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் ஆக்க வந்து அது ட்ரை பண்ணும். ஸோ அது டிக்ரீஸ் ஆக்க ட்ரை பண்றப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணி இதை ஃபார்ம் பண்ணும். அதான் ஒரே வழி இதை டிக்ரீஸ் பண்றதுக்கு. இது எவ்வளோ இது வந்து சிஎன்டியை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் குறையும். அது குறையிறப்போ நமக்கு அந்த குறையிறது தான் வேணும். அது வந்து ரெடியூஸ், இந்த ரியாக்டனோட கான்சென்ட்ரேஷன் ரெடியூஸ் பண்றதா நம்மளோட எய்ம். ஸோ அது குறையணும்னா அது சிஎன்டி ஃபார்ம் பண்ணும். ஸோ சிஎன்டி ஃபார்ம் பண்றதுன்னா அது இந்த பக்கம், அந்த ரியாக்ஷன் இந்த பக்கம் ப்ரொசீட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். கரெக்டா? இப்போ இதுவே இது ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த சைட் ப்ராடக்டோட சிஎன்டியோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதே மாதிரி இந்த ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ அது டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா இப்போ ரியாக்ஷன் இந்த பக்கம் ப்ரொசீட் ஆகுமா, A and B ஃபார்ம் பண்றதுக்கு இதோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகி. ஸோ அப்போது இந்த பக்கம் போச்சுன்னா அதை வந்துட்டு பேக்வேர்டுன்னு சொல்றோம். ஸோ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ், ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும். ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர். ஸோ முதல்ல டெம்பரேச்சர் வந்துட்டு இங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அது கான்சென்ட்ரேஷனை குறைக்க ட்ரை பண்ற மாதிரி இதையும் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஈக்லிபிரியம் வில் ஷிஃப்ட் டு ரெடியூஸ் தி டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை குறைக்க ட்ரை பண்றப்போ அது வந்துட்டு நிறைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கம்மி பண்ண ட்ரை பண்றோமோ நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ வந்துட்டு ஹீட் அப்சர்வ்னா அதை வந்து நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ல வந்துட்டு ஹீட் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து அது கம்மி பண்றப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்துட்டு ஃபேவர் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஹீட் நிறைய அப்சர்வ் ஆகுறதுனால. இதுவே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஈக்லிபிரியம் வந்துட்டு அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இது அதிகமாக ட்ரை பண்றப்போ நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்துட்டு எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது ஹீட் அப்சர்வ் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே ப்ரெஷரை கம்மி பண்ண ட்ரை பண்ணும். ஸோ வந்து யூஸ்வலி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ இதே ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். A plus B gives rise to C plus D. இந்த சைடு வந்துட்டு எப்பயுமே ப்ரெஷர் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது வந்துட்டு இந்த சைடு தான் வந்துட்டு அதாவது நம்மளோட எய்ம் வந்துட்டு ஈக்லிபிரியம் வில் ஷிஃப்ட் டு ரெடியூஸ் த ப்ரெஷர். ஸோ இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அது வந்துட்டு இந்த சைடு வந்து இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஃபேவர் ஆகும். ஸோ இந்த சைடு ஃபேவர் ஆகுறப்போ இது வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதான் சொல்றாங்க சைட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ஃபியூவர் கேஷியஸ் மோல்ஸ் வில் பி ஃபேவர்ட். ஸோ இங்க வந்துட்டு ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுனால, இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்துட்டு ஃபேவர் ஆகும். இதுவே ஆப்போசிட், ப்ரெஷர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு லெஸ்ஸர் கேஷியஸ் மோல்ஸ், அதாவது டு த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அது ஃபேவர் ஆகும். இதுவே வந்துட்டு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னதுன்னா இட் ப்ரிடிக்ட்ஸ் த டைரக்ஷன் இன் விச் த நெட் ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். இப்போ வந்து அதே A plus B gives rise to C, Cன்னு இருக்குன்னா
இந்த ரியாக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுதா இந்த டைரக்ஷன்ல போகுதா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன், எவ்வளோ அதாவது எவ்வளோ எந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த ரியாக்ஷன் போகுங்கிறத வந்து நம்மளால குறிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால இதுல இருந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் அதோட 3 அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா இஸ் த ரேஷியோ ஆஃப் அ மோல் ஆஃப் த ரியாக்டன்ட் டிசோசியேட்டட் டு த ரியாக்டன்ட் பிரசன்ட் இனிஷியலி. ஸோ வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்துட்டு ஒரு லிக்விட்ல, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டிசோசியேட் பண்ணியிருக்கு அந்த அமௌண்ட்டும், இதுக்கு முன்னாடி அது எவ்வளோ மோல்ஸோட அந்த ரியாக்டன்ட் இருந்துச்சு அதையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா வில் கெட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இதை வந்து சில வாட்டி கொஸ்டின்ல வந்துட்டு இப்படி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் எக்ஸ்% இஸ் டிசோசியேட்டட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டு ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு percentage dissociated divided by 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னதுன்னா டைல்யூஷன், டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட், நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அந்த சொல்யூஷன் நம்ம டைலூட்டடா வச்சிருக்கோங்கிறதுலயும் இருக்கு. அண்ட் தென் அது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து அது எப்படி எஃபெக்ட் பண்றதுங்கிறதுல இருக்கு. எந்த அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் பண்றோம், வாட்டரா இல்ல வந்து அது எந்த மாதிரி சால்வெண்ட்ங்கிறதுலயும் அது டிபெண்ட் ஆகும். அப்புறம் எந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டுங்கிறதும் டிபெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பை வேப்பர் டென்சிட்டி மெஷர்மெண்ட். இதுல வந்து நம்ம இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த ஃபார்முலா அண்ட் இந்த ஃபார்முலா. ஸோ வந்து சும்மா ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கணும்னா, நமக்கு டென்சிட்டினா தெரியும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா, டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு எழுதலாம். சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு எழுதலாம். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்துட்டு டென்சிட்டி, இதை வந்துட்டு நம்ம ஸ்மால் டில மென்ஷன் பண்ணுவோம். சாரி, இது வந்து ஸ்மால் டில மென்ஷன் பண்ணுவோம். கேபிட்டல் டிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, V is the volume occupied by 1 mole of PCl5 which have vapor density D before dissociation and after dissociation is D. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பிஃபோர் டிசோசியேஷன்ல வந்துட்டு அதை வந்துட்டு கேபிட்டல் டின்னு சொல்றோம். அது என்னதுன்னா வேப்பர் டென்சிட்டி. இதுவே வந்து ஆஃப்டர் டிசோசியேஷன்ல வந்து அதை வந்து வெறும் நார்மல் டென்சிட்டின்னு சொல்றோம். ஸோ வந்துட்டு கேபிட்டல் டி, இந்த டி வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. இந்த ஸ்மால் டி வந்துட்டு இது ஆக்சுவலி பிளஸ். இது வந்துட்டு எவ்வளோ மோல்ஸ் கடைசியா இருக்கு, நம்ம இங்க இந்த ஈக்குவேஷன்ல வந்துட்டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 எடுத்துக்கிறாங்க. இதுல 0. ஸோ நம்ம அட் ஈக்லிபிரியம் எவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிப்போம்னா, இந்த ரியாக்டன்ட்ல இந்த 1 மைனஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இது வந்து ஆல்ஃபா. அது வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஆல்ஃபா, இதுவும் வந்துட்டு ஆல்ஃபா. ஸோ வந்து இது 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 மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வில் கெட் 1 பிளஸ் ஆல்ஃபா. ஸோ இதுதான் வந்துட்டு இங்க எழுதுறாங்க 1/1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ வி, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ வால்யூம். நமக்கு தெரியும் நமக்கு வந்து டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு தெரியும். ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/v by 1/1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ வின்னு வருது. ஸோ இது மேல போகிறப்போ இது வந்து 1 பிளஸ் ஆல்ஃபான்னு வருது. ஸோ வந்து 1 பிளஸ் ஆல்ஃபான்னு வர்றப்போ இந்த 1 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு d by d minus 1 வருது. ஸோ நமக்கு வந்து ஆல்ஃபா ஃபார்முலா d minus small d by d இப்படி வருது. ஸோ வந்து இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றப்போ. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வர டாபிக்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.